ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோனே சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு வீடியோ. நம்ம கிச்சனை வந்து எப்படி அழகாக மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம நிறைய பேர் வந்து வாடகை வீட்டில் இருப்போம். அங்கே வந்து நம்மளுக்கு ஆணி அடிக்கிறதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்டாண்ட் இருந்தால் நல்லாயிருப்போம்னு யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாண்டை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஜஸ்ட் 137 ருபீஸ் தான். செட் ஆஃப் 2 வந்து வருது. இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக, அதுவுமே அவங்களே அதசிவ் ஹூக்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. 2 சைடு வந்து மாட்டுற மாதிரி இருக்கும். நம்ம கார்னரில், கிச்சன் கார்னரில் வந்து இதை ஒட்டி வச்சுட்டு நம்ம வேணுங்கிறத வச்சுக்கலாம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாச்சும் ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற பாட்டில்லாம் கூட வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து யூடியூப் வந்து ரன் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னே சொல்லணும். நானுமே நிறைய பேரோட ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் இப்போ தான் வந்து ரொம்ப நாளாக கார்ட்டில் போட்டு வச்சுட்டு இப்போ தான் பை பண்ணியிருக்கேன். நீங்களுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீஷோவில் வந்து அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பார்சல் வந்து எனக்கு சண்டேவே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. நான் ஊருக்கு போயிருந்ததுனால ஓப்பன் பண்ணல. இன்றைக்கி வெனஸ்டே தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. குவாலிட்டிலாம் வந்து சான்ஸே இல்லை. அந்த ப்ரைஸ்க்கு செட் ஆஃப் 2 கிடைக்கிறதெல்லாம் வந்து உண்மையாகவே பெரிய விஷயந்தான். மீஷோவில் எப்போவுமே வந்து நிறைய அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பொருட்கள் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து அந்த அதசிவ் ஹூக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து நம்ம பிரிச்சுட்டு நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒட்டிட்டு அதில் வந்து இந்த ஸ்டாண்டை மாட்டிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஒட்டுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நம்ம சுவர் இருக்கும் இல்லைங்களா, சுண்ணாம்பு பெயிண்ட் அடித்து அதில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி டைல்ஸ் இருக்கிற தரையில் வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா அதுதான் அந்த சுவத்தில் ஒட்டும் போது தான் நம்மளுக்கு ரொம்ப நாள் லைஃப் வந்து வரும். நார்மலாக நம்ம சுண்ணாம்பு பெயிண்ட் இருக்கிற சுவத்துலலாம் ஒட்டணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து டைல்ஸில் வந்து மோஸ்ட்லி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து அழகாக அதில் 2 சைடுமே அந்த மாட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹூக்லேயே 2 சைடும் அழகாக கார்னரில் மாட்டிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் வாலில் சர்ஃபேஸில் மாட்ட முடியாது. இந்த மாதிரி கார்னர் எட்ஜஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் மாட்டினீங்கன்னா தான் இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அழகாக மாட்டிட்டு நம்ம வெயிட்டுமே வந்து நிறைய வெயிட் எல்லாமே தாங்குது. நம்ம சிங்கு கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய வந்து இந்த வாஷ் பண்ணுறது லிக்விட்ஸ்லாம் வச்சுருப்போம். அதுமாதிரி மணி பிளான்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது கார்னரில் பார்க்கும்போது. இது வந்து இந்த கார்னர்லேயும் வச்சுக்கலாம். நம்ம கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயும் ஒரு கார்னர் இருக்கும், அங்கே வச்சுக்கலாம். ஹாலில் மாட்டிக்கலாம். பாத்ரூமில் கூட மாட்டிக்கலாம். பாத்ரூம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வந்து சோப்பு, ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம். ஷாம்பு அந்த மாதிரி பாட்டில் வச்சுருக்கும் போது அதெல்லாம் கூட இந்த மாதிரி கார்னரில் மாட்டிட்டு நம்ம அதில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு கீழே வைக்காமல் குழந்தைங்களாம் இருந்தாங்க அப்படின்னா சேஃப் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டில் நம்ம வைக்கும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்குன்னே சொல்லும். வெயிட்டுமே வந்து நல்லாவே தாங்குது. நான் வந்து 2 ஸ்டாண்டுமே கிச்சனில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நம்ம சிங்க் இருக்கிற ஏரியாவிலையும், இன்னொன்று வந்து நம்ம இந்த சைடு ஸ்டவ் பக்கத்தில் உப்பு பாட்டில்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, உப்பு ஜாருக்கு மேலே வந்து அன்னபூரணி தாயார் சிலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி தாயாரோட சிலையை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மணி பிளான்ட்டு, சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. என்னோடய கிச்சன் வந்து இன்னுமே சூப்பராக வந்து மாறிடுச்சு. எனக்கு வந்து கிச்சனை வந்து நல்லா நீட்டாக வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. அதேமாரி நம்ம நிறைய டைம் வந்து கிச்சனில் தான் இருக்கோம். ஸோ கிச்சனில் வந்து நம்ம இருக்கும்போது நமக்கு வந்து மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு நல்லாயிருக்கும். கிச்சனில் இருக்கிறதுக்குமே நமக்கு ரொம்ப நேரம் இருந்தால் பிடிக்கும். நிறைய பேர் நம்மளோட கிச்சனை வந்து பார்த்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே இது பிடிக்கும். ஜஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். 137 ருபீஸ்க்கெலாம் இந்த மாதிரி குவாலிட்டியான பொருட்கள்லாம் கிடைக்கிறது பெரிய விஷயம்னே சொல்லணும். மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.